பிரியமானவர்களே, நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரிதான், வியாதியில் இருந்தாலும், இல்லை மன போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், இல்லை மரணத்தினாலே பிரியமானவர்களை பிரிந்து கஷ்டப்படுறீங்க, எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரிதான், ஏசப்பாவை தேடுங்க. ஏசப்பாவை நோக்கி நீங்கள் பேச ஆரம்பிங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு பதில் தருவார். உங்கள் இருதயத்துக்கு ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும், உங்கள் சரீரத்தில் ஒரு சுகத்தையும் ஏசப்பா தருவாங்க. இந்த உலக வாழ்க்கையே போராட்டம் தாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் ஏசப்பா விட்டு பின்னாடி போயிடாதீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. உங்கள் விசுவாசத்தை கண்டிப்பாக ஏசப்பா புடமிட்ட பிறகு தான் உங்களை பரலோகத்துக்கு ஏசப்பா அழைத்து கொள்ள முடியும். நீங்கள் அதற்கு தகுதியானவர்களாய் மாறுவீர்கள். ஸோ புடமிடுதல் இருக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளில் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிங்க. தேவாலயத்தில் போய் ஜெபிக்க ஆரம்பிங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவ்வளோ கூட்டமாக இருந்த சூழ்நிலையிலும் ஏசப்பாவோட வஸ்திரத்தை தொடுறதுக்காக பிரயாசப்பட்டு முன்னாடி போனாங்க அந்த கூட்டத்தில். ஸோ நம்மளும் அப்படி தான் ஏசப்பாவை தேடுறதில், ஏசப்பாவை நேசிப்பதில், ஏசப்பாவோட வார்த்தைகளை தியானிப்பதில் அதிக உற்சாகத்தோடு நாம் அவரை தேடுவோம். சூழ்நிலையை பார்க்காதீங்க. உங்கள் வியாதியெல்லாம் ஒரு செகண்டில் ஏசப்பா சரி பண்ணி போட்டுருவாங்க. நீங்கள் ஏசப்பாவை மட்டும் விட்டுறாதீங்க. நாம் வியாதியஸ்தர்களுக்காக இன்றைக்கு ஜெபிக்க போகிறேன். என்னோடு இணைந்து ஜெபிங்கள். கர்த்தர் உங்களுக்கு பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவார். அன்பில் ஏசப்பா, நீங்கள் தந்த இந்த நல்ல நாளுக்காய் நன்றி ஏசப்பா. உயிரோடு இருப்பதும் சுகமாக இருப்பதும் உங்களோட கிருபைப்பா. அப்பா, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைங்க என்ன பிரச்சனை, எந்த போராட்டத்தில் இருந்தாலும் சரிதான்ப்பா, எவ்வளோ பெரிய வியாதியில் இருந்தாலும் சரிதான்ப்பா. அப்பா, வியாதி எங்களிடத்துல விளக்குகிற தெய்வம் அப்பா நீங்கள். ஏசப்பா, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதி உன் கூடத்தை அணுகாது என்று சொன்ன தெய்வமே, உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் கெஞ்சி கேட்குறோம் ஏசப்பா. அப்பா, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வியாதியும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக ராஜாவே. பிள்ளைகளுக்கு சந்தோஷமும் சுகமும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலேப்பா. அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி ஏசப்பா இந்த வார்த்தையை அனுப்புகிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இந்த வார்த்தையின்படி நீங்கள் சுகத்தை தாங்கப்பா, ஆரோக்கியத்தை தாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்களோட குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னிச்சிருங்கப்பா. மனம் இறங்குங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. பிள்ளைங்க இந்த வியாதினால் எத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால இந்த வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும்ப்பா. ஏசப்பா, உம்முடைய ரத்தத்தை பிள்ளைகளுடைய உச்சந்தலம் அது உள்ளங்கால் வரை ஊற்றுகிறேன் அப்பா. ஏசப்பா, உம்முடைய ரத்தத்தினால பிள்ளைகளுடைய சரீர சுகம் உண்டாகட்டும் அப்பா. ஏசப்பா, உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், ரத்தத்தின் வல்லமை வெளிப்படட்டும்ப்பா. பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியத்தை தாங்கப்பா. பிள்ளைங்களை சாட்சியை எழுப்பி தாங்கப்பா. ஏசப்பா, எங்களுடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.